கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. களி என்றால் கோரப்புல்லு. கோரப்புல்ல தைக்க தைக்க என்ன செய்யுமா, ஒரு வாசனை வந்துட்டே இருக்குமா. அந்த வாசனை வந்துச்சுன்னா பூராம் பூச்சி பள்ளி பூராம் பூச்சி பள்ளி எதுவுமே வராது அந்த வாசத்தை கண்டு. அதே கழு தைக்க தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அதை நம்மால் கொண்டாண்டான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அப்ப எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அடி உதவுற மாதிரி அடந்து உதவ மாட்டான். இறைவனுடைய திருவடி உதவுற மாதிரி அடந்து உதவ மாட்டான். அடினா அடிக்கடி அடி சொல்றப்போ யானைக்கு அடி சறுக்குங்கிறீங்கல்ல, அப்படின்னு அர்த்தம். யானை நடந்து போனா சறுக்குன்னு சறுக்கு, அது இல்ல. யானுடைய பாதம் எப்பொழுதுமே அகன்ற பாதம், அது சறுக்கலாம். யானைக்கு அடி சறுக்கும். குச்சியை வச்சா அடிச்சா சறுக்கும். ஏன்னா யானுடைய வயிறு பானை வயிறு போன்றது. அதை அடிச்சோம்னா அடி சறுக்கும் என்பதான் உண்மையான பொருள். நம்ம யானைக்கு அடி சறுக்கும்னா அவ்வளவு பெரிய பயிர்வானா இருந்தாலும் அடி சறுக்க முடியாது சொல்றாங்களா? கிடையாது. யானைக்கும் அடி சறுக்கும் என்றார். யானையினுடைய யானைக்கு வயிறானது பானை வடிவத்தில் இருப்பதனால் அடி சறுக்கும். அதை யானைக்கு அடி சறுக்கும். ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும். யாருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும். என்ன பொருள் அதுக்கு? மத்தவங்களை பாத்துக்கிட்டா நம்ம வீட்டுல இருக்கவங்க நல்லா இருப்பாங்கிற பொருள் தான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க உங்க அப்பாவுக்கு யாரு? மக. உங்க வீட்டுக்காருக்கு யாரு? நீங்க மனைவி. மனைவி. இப்ப ஊராம் பிள்ளைங்கிறது யாரு? நீங்க ஊராம்புட்டு பிள்ளை தானே. நீங்க ஊராம்புட்டு பிள்ளை தான். யாருக்கு? உங்க மாமனார் மாமியாருக்கு. உங்க மாமனார் மாமியாருக்கு நீங்க ஊராம்புட்டு பிள்ளை. இன்னொருத்தவங்க பிள்ளை நீங்க. அப்ப ஊராம் பிள்ளைய இங்கதான் ஊராம் பிள்ளை. இந்த ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானே வளரும்னா தன்னுடைய வாரிசு தானே வளரும். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை மாமனார் மாமியார் ஊட்டி வளர்த்தாங்கன்னா அவ வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை தானா வளரும். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும். நீங்க பக்கத்து வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா பக்கத்து வீட்டு சந்தேகப்பட போறாங்க. நான் போய் பக்கத்து வீட்டுக்காரங்க ஊட்டி கொடுத்தா என் போட்டா சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை எப்படி வளரும்? பொறாமப்படுறது. பொறாமையில போகல. ஏன்னா அந்த பிள்ளைங்க மட்டும் ஊட்டி வளர்க்குறீங்க, எனக்கு ஏன் ஊட்ட மாட்டேன் கேட்க முடியாது. அப்ப இதோட பொருள் மாறுபடுகின்றது. அப்ப இதையெல்லாம் பொருள் புதிந்து நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் தமிழ் வாழும். நடு சென்றுல விடாங்கிறோம். கேச்சு போடுறாங்கிறோம். கேட்டு கதை சாத்துறா. கேட்டுனா என்ன, கதவுனா என்ன, கேச்சினா என்ன, பிடினா என்ன, நடுனா என்ன, சென்றுனா என்ன. அப்ப நடு சென்று என்பதும் கேச்சு பிடி என்பதும் கேட்டு கதவு சாத்து என்பதும் ஒரே மொழியாக பாவித்துக் கொண்டிருப்பதால் தமிழும் ஆங்கிலமும் ஒட்டிப்படுத்த இரட்டை குழந்தைகளாக தமிழ்நாட்டில் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டும். தூய தமிழில் பேச வேண்டும். தூய தமிழ் சொற்களை எல்லாம் கையாள வேண்டும் என்றால் நான் சொன்ன ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் ஆங்கில அகராதி இருப்பதை போன்று தமிழ் அகராதியையும் பயன்படுத்தினார்கள் என்றால் கண்டிப்பாக தமிழ் வாழும். இலக்கண வகுப்புகள்லாம் நான் இணையவழி மூலமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா ஒரு இன்னொரு 10 பேருக்கு அவங்க போய் சொல்லுவாங்க அப்படிங்கிறதா தான் இணையவழி மூலமாகவும் நான் தமிழ் இலக்கணம் சொல்லிக் கொடுத்துட்டு வர்றேன். பள்ளிக்கூட பணிகள் தாண்டி இன்று பொது சேவைகள் நான் இறங்கி இருக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட ஆதரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில இடங்கள்ல ஆதரவு வராமல் இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அன்பு தலைவர் அவர்களே வருக வருக அப்படிங்கிறதுல இத்து போடாமட்டாங்க. அதுல அரசியல்வாதிகளுடைய படங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒருத்தருடைய படமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னுடைய அலைபேசியில் அழைக்கிறார். எப்படி இந்த போஸ்டரை நீ வந்து இந்த போஸ்டரை வந்து எப்படி நீ உன்னுடைய யூடியூப் ஆலயத்தில் போட போச்சு? யாருடைய அனுமதி கேட்ட? பணம் சம்பாதிக்கிறியா நீ? பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோம். அப்பா நீ தப்பாளி இருக்கப்பா. விட்டுரு. இத்து போடாம இருந்தா நீங்க போட்டுருவியா? நீ யாரு? வா வக்கீல கூட்டு வந்திருக்கேன். வட்டுற சொல்லு, உன் மேல கேஸ் போடலாம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் அவர்கிட்ட. பாவி, என் மேல நீ கேஸ் போட்டு ஓ மேல தாண்டா போகும். நீதிபதி அவங்க தாண்டா கேள்வி வைப்பாரு, ஏன் இத்து போடாம